ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்கள் சந்திப்புகளே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பாராக. இந்த நாளில் நான் உங்களோடு சொல்லப்போகின்ற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 85:12. வேதவசனம் சொல்கிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஆண்டவருடைய குணாதிசயம் என்ன? யாக்கோபாக்கியன் அழகாக சொல்லுகிறார், நன்மையான எல்லா ஈவுகளும் ஆண்டவராகிய பரத்தின் ஜோதியாகி அவரிடத்திலிருந்து வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை என்று யாக்கோபாக்கியன் 1ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறார். அதோடு மாத்திரமல்ல, வேதவசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 10:33 சொல்லி வாசிக்கும் பொழுது சொல்லுகிறது, அவர் எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று. நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அப்போ ஆண்டவர் யாரு? நன்மை செய்கிறவர். நன்மை செய்கிறவர், அவரது யாதொரு மாறுதலும் இல்லை. இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் சில காரியங்கள் கசந்த அனுபவங்களாக இருக்கலாம். ஏன் இப்படி நடக்குது? இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் இல்லையா? யோசித்து பாருங்கள். யோசேப்பு கதறி அழுதிருப்பான். அந்த குழியிலே தூக்கி போடும் பொழுது, எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த சஞ்சலம், ஏன் இந்த குழப்பம்? நண்பர்களே, அந்த வேதனையும் அந்த சஞ்சலமும் நன்மை செய்ய போய் போத்திபாடு அரண்மனையில் தூக்கி எறியப்பட்டு சிறைச்சால் தள்ளப்பட்ட அந்த அனுபவம் எதற்காக? தேவன் செய்ய போகிற ஒரு பெரிய நன்மைக்காக. பிரைஸ் தி லார்ட். நீ தூக்கி எறியப்பட்டிருக்கலாம். உன் சொந்த உறவுகளே உன்னை கெட் அவுட் என்று தலை பிடித்து தள்ளுவது போல தள்ளி இருக்கலாம். பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. ஆண்டவர் சொல்லுகிறார். அன்னைக்கு யோசிப்பு சொல்லுகிறல்லவா, நீங்க எனக்கு தீங்கு செய்ய நினைச்சீங்க, கர்த்தரோ அந்த தீங்கை நன்மையாக மாற்றினார். பிரைஸ் தி லார்ட். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. யாக்கோபு எப்படியாவது பிடிச்சி அவனை விசாரிச்சணும், அவனை கொன்றோம், பிடிச்சி மறுபடியும் அடிமையாக்கணும் தான் பிளான் பண்ணி லாபானை வந்தான் இல்லையா? அவனுடைய மாமனார் வந்து இதுக்காக மறுபடியும் இந்த பையன் விட்டு அவன் மகனை கூட்டிட்டு ஓடிட்டான். இவனை விட்டக்கூடாது, மந்தை எங்கந்தான கொண்டு ஏமாந்தாடா, உனக்கு ஒன்றும் தரமாட்டேன்னு சொல்லி அவன் பிடிக்கணும் வந்தான். ஆனால் அன்று ராத்திரிலே கர்த்தர் அவனோடு லாபானோடு பேசினார். என்ன பேசினாரு? என் மகனாகி யாக்கோபுக்கு நீ தீங்கு செய்யாத, அவன் ஏதாவது செஞ்சினா நடக்கிறது வேற. பிரைஸ் தி லார்ட். தீமை செய்ய வந்தவனை நன்மை செய்கிறவனாக மாற்றி அமைக்கிறார். அதுதான் கர்த்தருடைய வல்லமை. நல்ல கை நிறைய காசு பணம் என்னென்ன உலகத்தில் அவ்வளோத்தையும் கொடுத்து ஒருத்தனை செட் பண்ணி கூட்டு வரான். எப்பா பிள்ளையாமே, கொஞ்சம் சாபத்தை சொல்லு. மலை மேலே ஏறி நினைத்து சாபத்தை சொல்ல வேண்டும் என்று வாயை திறக்கிறவன்றே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இதுதான் கர்த்தர், இதுதான் ஆண்டவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், நன்மையானதை தருவேன். எது உனக்கு பெஸ்ட்டோ அதைத்தான் ஆண்டவர் தருவார். ஒஸ்ட்டை தர மாட்டார். நீ நிறைய சில சமயங்களில் இது போதும் பிரதர், நமக்கு இது போதாதா, நம்ம சௌரியத்துக்கு இது போதாதா பிளான் பண்ணிட்டு இருக்கியா? ஏதோ ஒஸ்ட்டு கிடைச்சிட்டேன், சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்றியா? இல்லைங்க. காட் ஆல்வேஸ் கிவ் த பெஸ்ட். பொல்லாதவளாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கணும். அந்த நல்ல ஈவு என்கிற வார்த்தை மூல பாஷைந்து வியாக்கியானம் செய்யப்பட்டிருக்கிற ஒரு வேதாகமத்தில் போய் சொல்கிறது, மிக சிறந்த மிக அற்புதமான ஒரு காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். இன்றைக்கு அதை எதிர்பார்க்கிறேன். மிக சிறந்த மிக அற்புதமான காரியத்தை தேவன் உங்களுக்கு செய்து இந்த நாளை ஒரு மனமகிழ்ச்சி நாளாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்கள் துக்கங்கள் எல்லாம் மறைய போகிறது, உங்கள் வேதனைகள் எல்லாம் மறைய போகிறது. தேவன் அளிக்கிற நன்மை எல்லா தீமையிலும் உங்களை விடுவிக்க, உங்களை பாதுகாக்க ஒப்பற்ற சக்தியாக இருக்கும். இன்றைக்கு மனதிலே சொல்லுங்கள், கர்த்தர் நன்மையானதை தருவார். என் தேவன் நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார் இல்லையா? அதுக்கு என்ன செய்ய? ஸ்தோத்திரம் பண்ணணும். எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணு. ஒரு நன்மை வரப்போகுது, இந்த மாதம் எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்க போகிறார், நான் நன்மையை பார்க்க போகிறேன். ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, நிச்சயமாய் நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்குவார். நீங்கள் நலம் பொருந்திய ஒரு வாழ்க்கை வாழ இயேசுவின் நாமத்தாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமீன், ஆமீன்.